வணக்கம். இது எல்லாருக்கும் நல்லா இருக்கும் பாட்காஸ்ட் ஸ்பாட்டிஃபைல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நான் மகி பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு எல்லாத்துக்கிட்டே பேசி. நான் அப்பப்போ மாமியாரோட மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்கேன். கூடிய சீக்கிரமாக ரெகுலரைஸ் பண்ணிடுறேன். அப்பப்போ எபிசோட்ஸு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம பேசுவோம் இல்லையா, நம்ம ஸ்பாட்டிஃபைல பாட்காஸ்ட்டில். ஸோ அதே மாதிரி இப்போது ஒரு விஷயம் தோணுச்சு, அதை பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். லவ், காதல், அந்த விஷயம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இப்போவுமே யாருமே அதிகமாக வெளிப்படையாக இப்போ வரையும் யாரும் பேசுகிறது இல்லை. ஸோ அது என்ன, எல்லாத்துக்குள்ளேயுமே வந்துடுது, ஏதோ ஒரு விதத்தில் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் அந்த பிரேக்கப்பு, ஒரு டைம் டியூரேஷனு, ஒரு போர் அடிக்கிற சென்ஸ் எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கும். ஸோ அப்படி இதில் ஏன் அடிக்கடி ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடுது அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட்டு தான் இருக்குது. இல்லை, அந்த சின்ன பாயிண்ட்டு தான் அந்த பெரிய பிரச்சனைக்கே காரணமாகிடுது. ஸோ அப்போ அது எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பரவாயில்ல. ஆனால் அந்த கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது அது கடைசியில் டிவோர்ஸ் வரையும் கொண்டு போய் விட்டுருது. அப்போ அவ்வளோ பெரிய பிரச்சனையாகுது. ஒரு 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 ரிலேஷன்ஷிப், ஒரு ஃபேமிலி பிரேக் ஆகுது அப்படின்னா அது ரொம்ப சீரியஸான நோட் தானே. ஸோ அது எதனால் அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அதிகமாக இப்போலாம் நம்ம பேசுகிறோமோ, நம்ம ரொம்ப பேசுகிறோமோ, நிறைய பேசுகிறோமோ அப்படின்னு தோணுச்சு. என்னென்னா, ஃபஸ்ட்லாம் அதிகமாக இந்த மாதிரி சோஷியல் மீடியா இருக்காது, ஃபோன் இருக்காது. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லெட்டர்ஸ் அனுப்புவாங்க. ஸோ ரொம்ப தொலைவில் இருந்து யாராவது மூலிமா சொல்லி அனுப்புவாங்க, ஏதாவது துண்டுச்சீட்டில் எழுதிய. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருந்த டைமில் ஒரு லெட்டர் அனுப்புனா அப்படின்னா அது போய் சேர்ந்து திரும்ப பதில் லெட்டர் வர்றதுக்கு 10 நாள், 15 நாள், 1 மாதம் கூட ஆகும். ஸோ அப்போ அந்த டைமில் அந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க என்ன அனுப்புவாங்களோ, அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ, அவங்க என்ன வந்திருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நல்லா பில்ட் ஆகும். அவங்க மேலே நிறைய ஒரு க்ரஷ்ஷு வரும், நிறைய பில்ட் ஆகும். அந்த ரிலேஷன்ஷிப் அப்படி ஸ்ட்ராங் ஆகும், பேஸ்மெண்ட் பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகும். ஆனால் இப்போ நம்ம நினச்ச பார்த்துறோம், நினச்ச பேசிடுறோம், ஃபேஸ் டைமு அது இதுன்னு நம்ம நிறைய பேசுகிறோம், கூகுள் மீட்டில் பேசுகிறோம், வீடியோ காலில் பேசுகிறோம். இந்த மாதிரி எல்லாமே இருக்கும்போது அந்த ஒரு நாள் பேசலை, ஒரு நாள் பார்க்கல அப்படின்னாலும் அந்த ஒரு சின்ன கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பு தான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணம். என்னென்னா, இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே இந்த மீடியம், இந்த சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு இன்செக்யூரிட்டி வந்துடுச்சு. என்னென்னா, நம்ம இல்லாத டைமில் வேறு ஏதாவது கேப்பில் கொண்டு கெடா வெட்டிடுவாங்களோ அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சு இல்லை. அப்போ அந்த பாயிண்ட்டு தான் நமக்கு பொசசிவ் ஆகுது. அது பொசசிவ் ஆகி கடைசியில் என்னென்னா அது சந்தேகமாக மாறுது. அப்போ சந்தேகத்தினால அது பிரேக்கப் ஆகுதா. அப்போ பிரேக்கப் ஆகும்போது தான் தெரியுது, நம்ம இதுக்காக நம்ம நிறைய பேர்த்தை இக்னோர் பண்ணியிருப்போம். ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, அது இது நம்ம நிறைய இக்னோர் பண்ணியிருப்போம். அப்போ தோணும், எதுக்காக அதெல்லாம் இக்னோர் பண்ணோம் அப்படின்னு தோணும். அப்போ இது எல்லாத்துக்கும் ஹோல் பிரச்சனை இது தான் என்ன. அப்போது இதை இன்னும் கொஞ்சம் லைட் நோட்டோடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்னை பொறுத்த வரையும் இப்போ இதுக்கு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னா, சொல்யூஷன் தெரியல. ஏன்னா நம்ம இன்னும் டெக்னாலஜி டெவலப் ஆக போகுது. இன்னும் நம்ம அதிகமாக பார்த்துக்க போகிறோம், அதிகமாக பேசிக்க போகிறோம், நொடியில் பார்த்துக்க போகிறோம், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பேசிக்க போகிறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம்லாம் வந்திருக்கு, ஓகேவா. அதனால் இதை இந்த சோஷியல் மீடியா, இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இதெல்லாம் நம்ம தடுக்கவே முடியாது. அது பாட்டுக்கு அது வளர்ந்துட்டே தான் இருக்கும். நம்ம எதில் பில்ட் ஆகணும் அப்படின்னா, நம்மளோட இன்னர் மைண்டு, நம்மளோட மென்டலி நம்ம அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், டெவலப் ஆகணும். என்னென்னா, இதை கொஞ்சம் இன்னும் லைட் நோட்டோடு பார்த்தோம் அப்படின்னா, என்னை பொறுத்த வரையும் லவ் அப்படின்றது நான் ஒரு டிவி ஷோவில் பார்த்தேன். ஏன்னா நமக்கு ஒரு நல்ல விஷயம், ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கரெக்டு, நமக்கு ஓகேவாக தோணுச்சு அப்படின்னா அது எங்கே இருந்தாலும் பார்த்து எடுக்கிறது தப்பு இல்லை இல்லையா. அதே மாதிரி ஒரு டிவி ஷோவில் நான் பார்த்தேன், லவ் அப்படின்றது லெட்டிங் கோ. அப்படின்னா உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அந்த விஷயத்தை நீ அப்படியே விட்டுரு. அது திரும்ப உன்கிட்ட வந்துச்சு அப்படின்னா அது உண்டு. அது வரல அப்படின்னா அது உண்டு கிடையாது, அது எப்பவுமே உனக்கு வராது. ஸோ லவ் அப்படின்றது லெட்டிங் கோ, சரியா. ஸோ இதுக்கு சொல்யூஷன் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி நம்ம லைட் நோட்டோடு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம், ஈஸியாக எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணலாம். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணுங்கள், டேக்கிள் பண்ணுங்கள். எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான், ஓகேவா. ஸோ இதோட இந்த எபிசோடில் நான் பேசிவிட்டு கடையை மூடிட்டு கிளம்புறேன். அடுத்த எபிசோடில் திரும்ப மீட் பண்ணுற வரையும் நீங்களாம் ஜாலியாக ஹாப்பியாக இருங்க. ஸ்பாட்டிஃபைல என் பாட்காஸ்ட் மட்டும் இல்லை, நிறைய பாட்காஸ்ட் இருக்குது, நிறைய சாங்ஸ் இருக்குது, அதையும் கேளுங்க, என்னோடய பாட்காஸ்ட்டையும் கேளுங்க. நான் கூடி சீக்கிரமாக எல்லாத்தையும் ரெகுலரைஸ் பண்ணிவிட்டு அடுத்த எபிசோடில் இதே மாதிரி சூப்பராக இன்னொரு டாப்பிக்கோடு பேசுகிறேன். அது வரையும் நீங்கள் எல்லோரும் ஜாலியாக இருங்க. இது எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் பாட்காஸ்ட். நான் மகி பேசிகிட்ருக்கேன். தேங்க்யூ, பாபாய்.